அல்லாஹி தாலா பரகாத்துஹு. இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற வார்த்தையை உலக அரங்கிலே முன்மொழிந்தவர். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் தன்னுடைய கலை நயத்தால் தன்னின் பக்கம் இழுக்கக்கூடிய நபர், மக்களால் உலக நாயகன், ஆஸ்கார் நாயகன், இசை புயல் என்று அழைக்கப்படக்கூடிய திலீப் குமார் என்ற அல்லா ரக்கா ரஹ்மான் அவர்களுடைய வரலாறை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய பணியில் ஆர்வமும் அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நல்ல சொஹபத்தும் கிடைத்தால் அவன் வாழ்க்கையினுடைய எந்த உச்சிக்கும் செல்லலாம் என்பது இவருடைய வாழ்க்கையின் மூலம் நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பனையாக இருக்கிறது. 1967 ஆண்டு சென்னை கோடம்பாக்கத்திலே இவர் பிறக்கின்றார். இவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆர்.கே. சேகர் என்பவர் அரசு துறை பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இசை மீது இவருக்கு ஆர்வம் இருந்த காரணத்தினால் அந்த அரசு பணியை விட்டுவிட்டு இசைத்துறையில் அதனுடைய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். 1970 ஆண்டு மலையாள திரைப்படத்தினுடைய அந்த இசையமைப்பாளராக அவர் மாறுகிறார். அதனுடைய அடுத்தடுத்து நிறைய வெற்றிகளை அவர் காண்கிறார். 1976 ஆண்டு அவருடைய மரணம் எய்துகிறார். அவர் மரணிக்கக்கூடிய நிலையிலே அவருடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவென்று சொன்னால், அவருடைய திலீப் குமார் அவருடைய வயது 9 இருக்கிறது. அவருக்கு ஒரு 3 சகோதரிகள் மற்றும் அவருடைய தாயாரான கஸ்தூரி அம்மா இவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ குடும்ப சூழ்நிலை ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையா இருக்குது. அப்ப மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தந்தையுடைய அந்த இசை கருவிகளை விற்று அதில் வரக்கூடிய அந்த காசை பேங்க்ல போட்டு அதில் வரக்கூடிய அந்த வட்டியின் மூலமாக என்ன செய்யுங்க, உங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய கணவர் ஒவ்வொரு அந்த கருவிகளையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினாரு, அதனால விற்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த இசை கருவிகளை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வரக்கூடிய அந்த வருமானத்தை என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த கஸ்தூரி அம்மா தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வர்றாங்க. அப்ப 13 வருடங்கள் பயங்கரமான கஷ்டம். அதற்கு பிறகு என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்ப இவருடைய இடையில இவருடைய கணவர் எதன் காரணத்தால் இறந்தாருன்னு சொல்லப்படும் பொழுது, அந்த மலையாளத்துல அந்த மலையாள அந்த துறையில அவர் இசைத்துறையில சாதிக்கக்கூடிய நேரத்துல கூட இருந்த அந்த மலையாள சகாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இவருடைய வளர்ச்சியை பிடிக்காம அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, செய்வினை வச்சுட்டாங்க. அந்த செய்வினையின் காரணத்தினால் என்ன செஞ்சிட்டாரு, அவர் வஃபாத் ஆயிட்ட, மரணித்துட்டார் என்பதாக வரலாறு சொல்லப்படுது. அதன் பிறகு அந்த செய்வினுடைய அந்த தொடர்ச்சி இவங்களுடைய மகளுக்கும் என்ன செய்யுது, அதன் பாதிப்பு ஏற்படுது. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல 1984 சூஃபியாக இருந்தவருடைய ஞானி கரீமுல்லா ஷா காதிரி அவங்கள போய் சந்திக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பின் காரணமாக போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கு பிறகு அவங்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் அவங்க சில விஷயங்கள் செய்யக்கூடிய நேரங்கள்ல அவங்களுடைய குடும்பத்திலையுமே அந்த மகளுக்கும் பிரச்சனை சரியாயிருது. அவங்களுடைய குடும்பம் மற்ற பொருளாதார விஷயத்திலையும் அவங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகள் ஏற்படுது. அதன் காரணமாக என்ன செய்றாங்க அப்படின்னா, 1989 அந்த மகானிடம் தன்னுடைய குடும்பத்தோடு என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப அதற்கு பிறகு என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த கஸ்தூரி அம்மா அவருடைய பேர் கரீமாவாகவும் திலீப் குமார் என்பவர் தன்னுடைய பெயரை அல்லா ரக்கா ரஹ்மான், அதான் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றாங்க என்பதாக மாற்றி கொண்டாங்க. அப்புறம் இசைத்துறையில இவங்க என்ன செய்றாங்க, இவருக்கு மற்ற ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. தன்னுடைய தந்தையை போல இவருக்கு இசைத்துறையில ஆர்வம் இருந்ததுனால படிப்பை விட்டுட்டு இசைத்துறையில தன்னுடைய தந்தை போல நானும் வரணும், தன்னுடைய தந்தையை யாரெல்லாம் தோல்வி அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு என்ன செய்றாரு அப்படின்னா, அந்த இசைத்துறைக்குள்ள நுழையிறாரு. தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இசைக்குழுவா அமைச்சு என்ன செய்றாரு அப்படின்னா, நிறைய விளம்பரங்களுக்கு மியூசிக் டைரக்ட் பண்றது, அந்த மாதிரி இசை அமைக்கிறது, அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாரு. நம்ம கூட கேள்விப்பட்ட ஏர்டெலுடைய மியூசிக் கூட என்ன செஞ்சிருப்போம், அந்த இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய ட்ரினிட்டி கல்லூரி, அதுல ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் ஸ்காலர்ஷிப் என்ன செய்றாரு, இவர் பெறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்றாரு, 1992 ஆண்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு பின் பகுதியிலே என்ன செய்றாரு அப்படின்னா, இவர் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இவர் சொந்தமாக என்ன செய்றாரு, அமைக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் நிறைய ஸ்டூடியோ அமைச்சிருக்கிறார். அதுல பிரபலமா ஒரு 3 ஸ்டூடியோ சொல்றாங்க. என்னன்னா, ஏஎம் ஸ்டூடியோ, அல் மதத் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்றாங்க, ஒய்எம் யா மதத் ஸ்டூடியோ, அதே மாதிரி காஜா மொயினுத்தீன் கேஎம் ஸ்டூடியோ அப்படின்ற ஸ்டூடியோ தன்னுடைய சொந்தமா வச்சு என்ன செய்றாரு, இவர் இசை அமைப்பாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவங்க கரீமுல்லா ஷா காதிரி அவங்களுடைய தொடர்புக்கு பின்பாக இவர்
ஏஆர் ரஹ்மான் என்ன செய்யறார் அப்படின்னா தன்னுடைய ஆன்மீக தொடர்பை பொன்னேரி பாபாவோட அவங்களோட என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏற்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் என்ன செய்றாங்க, தொடர்ந்து இவங்க செயல்படுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் 42வது வயதுல ஆஸ்கார் விருது பெறாரு. அந்த இதை பற்றி அந்த செய்தியை முன்னதாகவே என்ன செய்யறாங்க, அந்த பொன்னேரி பாபா இவர் ஆஸ்கார் விருது பெறுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பாபாக்குரிய பல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்றதுனால தன்னுடைய ஷேக்காக அவங்களை ஏத்துக்கிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அவர் சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிச்சு வர்றாங்க. அதுக்கு பிறகு இவர் மூலமாக இசையால் ஈர்க்கப்பட்ட பல நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இஸ்லாத்துல வந்திருக்கிறாங்க. ஆக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறியக்கூடிய ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் செய்யக்கூடிய அது எந்த பணியாக இருந்தாலும் அதுல நமக்கு ஆர்வம் இருக்கணும். அது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு சரியான தலைமை என்ன செய்யணும், நமக்கு இருக்கணும். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம அத்தாய் கல்வி குழுமத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய முதல்வர்கள் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய பணியில ரொம்ப ஆர்வமா இருக்கிறதோடு உஸ்தாதா நமக்கு ஷேக்காக இருக்கக்கூடிய முர்ஷிதாக இருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாத் அவர்கள் நமக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்களோ அது முழுமையாக கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த உலகத்துல வெற்றியாளர்களாக வருவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை என்பதை கூறி இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.